வணக்கம். வணக்கம். முசு. ஹாப்பி பர்த்டே. சி என்ன பேர்? ஆஷா. கார்சா. எத்தனாவது பர்த்டே இன்னைக்கு? 9. சரி, உங்களோட பர்த்டேக்கு நிறைய கதோ வந்திருக்கு, மிக்கி கொண்டு வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்க? சக்கிக்கில உண்மையிலுக்கு கதோ போகும். இனா புக்குது கதோ சி உசவே எப்பா சுவாசி நுசவே எப்பா தோனே. நீங்க கண்டுபிடிக்காட்டா நாங்க இந்த கதவெல்லாம் தர மாட்டோம். இல்ல நிறைய பேர் நிக்கிறாங்க. அதை விட உங்களோட ரிலேஷன்ஸ் வந்து வெளிநாடுல நிற்பாங்க. ஸ்ரீலங்கா, கனடா, சுவிஸ் எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க. வடிவ யோசிங்க யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்காக. சரி, ரொம்ப யோசிக்கிறீங்க. பிள்ளை மிக்கிட்ட இருந்து வந்திருக்க கதவை பஸ்ட்டுக்கு வாங்குவோமா? சரி, உங்களுக்கு சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. பிடிச்சிருக்கா? சரி, இப்ப சொல்லுங்க யார் அனுப்பியிருப்பாங்க? குமார் மாமா. எங்க இருக்கிறாங்க? ஸ்ரீலங்காவிலையா? வேற யார் அனுப்பியிருப்பாங்க? சரி, பிரான்ஸ்ல இருந்து அனுப்புறா யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்கு? யசோமச்சி. சரி, உங்களுக்கு என்ன நிறைய கிஃப்ட் வந்திருக்கோம். பாப்போம் என்ன. மிக்கிட்ட கையில இன்னொரு கதோ இருக்குது. அது என்னவா இருக்குமென்றது யோசிக்கிறீங்க, சுவாசி பண்றீங்க. சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. சரி, ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி, பிள்ளைக்கா என்ன வந்திருக்குன்னு சொல்லி. பிள்ளைக்காக மறுபடியும் சாக்லேட் வந்திருக்கு. சாக்லேட் என்ன ரொம்ப பிடிக்குமா? புக்கு தேமே போல சொக்கலா. அதுக்காக தான் உங்களுக்கு அனுப்பி இருக்காங்க. இப்ப சொல்லுங்க யார் அனுப்பி இருப்பாங்க பிள்ளைக்காக? வேற யூரோப் நாடுகள்ல இருந்து அனுப்புறா யார் அனுப்பி இருப்பாங்க? சுவிஸ், ஜெர்மன், லண்டன் சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? நிறைய ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்க தானே, இல்லையா? யார் அனுப்பி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க சுவாசி பண்ணலன்னு சொன்னா இவ்வளவு கதவை நாங்க திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம். மிக்கி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடும். சரி, என்ன நிறைய கிஃப்ட் இருக்கு, அதையும் பார்ப்போம் என்ன. அடுத்த கதை வந்து மிக்கிட்ட இருக்கு. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. ஓபன் பண்ணுவோமா என்ன இருக்குன்னு சொல்லி. என்ன வந்திருக்கு? சப்பாத்து வந்திருக்கு. என்ன பிள்ளை பிடிச்சிருக்கு? அடுத்து பாருங்க, கையில வெளியில எடுத்து பாருங்க. பிடிச்சிருக்கா? அச்சாவா இருக்கா? சரி, இப்ப அம்மா சொல்லுங்க, பிள்ளைக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறீங்க. தெரியலையா? ஒரே வார்த்தையில சொல்லக்கூடாது. மிக்கி கொண்டு வந்திருக்கு. ஆனா என்னோட அனுப்பி இருக்கிறாங்க. எதுக்கா நீங்க அப்பாவை சொல்றீங்க அடுத்த வீச்சுக்கு? பிள்ளைக்காக எல்லாம் செய்யறா மட்டும் அப்படியா? சரி, என்ன கிஃப்ட் இருக்கு மிக்கிட்ட இருந்தாலையும் பாப்போம். மறுபடியும் பிள்ளைக்காக சாக்லேட் தான் வந்திருக்கேன். இப்ப விளங்குது பிள்ளைக்கு ரொம்ப சாக்லேட் விருப்பம்னு சொல்லிதான் சாக்லேட் அனுப்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா பர்த்டே கேக் கூட வந்திருக்குது. அதையும் பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே ரசான்னு சொல்லி ஸ்பெஷலா பிள்ளைங்க பிறந்த நாளுக்கு பர்த்டே கேக்கும் வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. கத்தோ பிடிச்சிருக்கா? சரி, இப்ப சொல்லுங்க ஃபைனலா பிள்ளைக்கா யார் அனுப்பி இருப்பாங்க? சித்தா. சித்தாண்ட பேர் எங்க இருக்கிறாங்க? சுவிஸ்ல. வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம் பிள்ளைக்கா? சரி, பிரான்ஸ்ல இருந்து இந்த இடத்துல இருக்கிறாங்கல்ல அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க பிள்ளைக்காக? இதுல இப்ப நிறைய பேர் நிக்கிறாங்கல்ல, யார் அனுப்பி இருப்பாங்க பிள்ளைக்கு? அப்பா. வேற யார் அனுப்பி இருக்கலாம்? ஏன் அப்பா கெஸ் பண்றீங்க? அப்பதான் எல்லாம் உங்களுக்கு செய்யறதா? சரி, இவ்வளவு கிஃப்டும் பிள்ளைக்காக அப்பா தான் ஒழுங்கு செஞ்சவர். பிறந்த நாள்ல மிட் நைட்ல சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்பெஷலா இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து மிக்கிய வர வச்சவர். சந்தோஷமா பிள்ளைக்கு? அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ மட்டும் தானே?
சரி அப்பா சொல்லுங்க, எதுக்காக பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க? எல்லாரையும் எதிர்பார்த்தோம். சரி, சின்னாக்களுக்கு இருக்கிற சந்தோஷமே அவங்க அவதான் விருப்பம் வந்து அவதான் கவலை அவன் ஃப்ரெண்டு தான் அவ வருவான் பார்த்தவன் இப்பவும் கவலை இல்லாண்டவன் இவ வேற இல்லைன்னா கவலையா இருக்கு. சரி அப்ப சந்தோஷமா நீங்க எதிர்பார்த்த சந்தோஷம் சர்ப்ரைஸ் மூலம் கிடைச்சதா? சரி என்ன சொல்ற, அப்பா பிள்ளை பாசம்ன்றது எப்பவுமே தீராது. பிள்ளைக்குரிய எல்லா கடமைகளையும் அப்பா அம்மா தான் சரிவர செய்யறவங்க. அந்த வகையில பிள்ளைகளுக்குரிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் மகிழ்ச்சியை வந்து நாங்க கட்டாயம் கொடுக்கணும். அதுக்காக நீங்க சர்ப்ரைஸ் செஞ்சிருக்கிறீங்க. இப்ப இருக்கிற மகிழ்ச்சியோட காலந்தோறும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி வாழ்த்துறதோட பிள்ளைக்கு 9வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுடைய அப்பா அம்மா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் தெரிவித்துக் கொள்றோம். நன்றி.